வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாகம்மா கோயில் 3 நாள் திருவிழா நேற்று தான் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பால்குடம் எடுத்தாங்க, இன்றைக்கி முளைப்பாரி தூக்குறாங்க. முளைப்பாரி தூக்குறதுக்கு முன்னாடி சாமியை வந்து கும்பிட்டு போகிறது வழக்கம். சாமியை கும்பிட்டு பூசாரிக்கிட்ட விபூதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை இது பண்ணுவோம். நம்ம 3 மணிக்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டு விபூதியெல்லாம் வாங்கிட்டு நம்ம போயிட்டோம். 4:45 மணிக்கு மேலே வந்து நல்ல நேரத்தில் முளைப்பாரி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன்லலாம் முளைப்பாரிகள் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள். மக்கள் அவ்வளோ கூட்டம், நிற்கவே இடமே இல்லை, அந்த அளவுக்கு வந்து கூட்டமான கூட்டமில் அந்த நம்ம ஒரு ஓரமாக தான் நின்றுருந்தோம். முளைப்பாரிகள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது, எங்கேருந்து எந்த மூலையிலேருந்து வருதுன்னே தெரியல. அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களே சொல்லிகிட்டே இருந்தாங்க, எத்தனை மூலையிலேருந்து வந்துகிட்டே இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்தந்த ஏரியாக்கள் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு அந்தந்த மக்கள்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு எல்லா ஊர்லேருந்துமே வந்திருக்காங்க. இன்றைக்கி பஸ் எல்லாம் வரவே இல்லை, சிவகங்கையிலேருந்து வர வேண்டிய பஸ் எல்லாம் வந்து அங்கே அவுட்டர்லேயே நிறுத்திட்டாங்க. நம்ம அங்கேருந்து தான் நடந்து வந்தோம். நடந்து வந்து உள்ள கோயிலுக்கு வந்தோம். போகிறப்பையும் அதே மாதிரி தான் நடந்து போய் தான் போகணும். பஸ் ஏறி வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வெளியூர் மக்கள்லாம். ஏன்னா நாகம்மா கோயில் திருவிழானா சும்மாவா, 3 நாள் திருவிழா அவ்வளோ அமோகமாக கொண்டாடுவாங்க. சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே வந்துடுவாங்க, எல்லா ஊர்கள்லேருந்துமே வந்து பார்த்துருக்காங்க. நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஊரில் மேலூரில் இருந்தாலும், நம்ம சொந்த ஊராக இருந்தாலும் நம்ம பார்த்தது கிடையாது. இன்றைக்கி தான் வந்து உங்களை மாதிரி நானும் பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷம் வீடியோ பார்க்குறதுல, மக்களை பார்த்ததில். 1000 தலையை பார்த்தாலே வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ மக்களை பார்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த அம்மனோட அருளால் எல்லா செல்வங்களும் எல்லா பயன்களும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கோங்க. மேலூரில் வந்து திருவாதூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கிறக்கூடிய நாகம்மாள் கோயிலில் வந்து நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனைகளை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். இது வந்து எழுதப்படாத ஒரு வார்த்தை. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, உடனே வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாங்க இந்த அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கே வந்து நிறைவேறுதுங்கிறது வந்து நம்மளோட நம்பிக்கை. அது அவங்க சொன்ன வார்த்தையிலே நமக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து குறைகள் இருக்கும் இல்லையா? குறைகள் இல்லாத மனிதனே கிடையாது. அப்போ அந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட தான் போகிறோம். அந்த கடவுள் வந்து நமக்கு செய்வாங்கங்கிற நம்பிக்கையில், கண்டிப்பாக செய்வாங்க, நம்ம நம்பிக்கை தான் அந்த கடவுள். அப்போ அந்த கடவுள் வந்து நிறைவேற்றி வைப்பாங்கங்கிற நம்பிக்கையில் எல்லா மக்களுமே வர்றாங்க. எல்லாருமே வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க. அங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்தாலும் அவ்வளோ வேண்டுதல்கள் வந்து நிறைவேறி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறப்போ அந்த கடவுள்களை நமக்கே வந்து அளவு கடந்த ஒரு பக்தி வந்துருக்குது. அப்போ சாமியே கும்பிடாதவங்க கூட சாமி கும்பிட்ற அளவுக்கு வந்து அந்த அம்மா வந்து செய்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மேலூருக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நீங்களும் வந்து எல்லா பலன்களும் அடையணும்னு சொல்லி அந்த அம்மாட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வராங்கன்னு சொல்லி. வந்துக்கிட்டே இருக்காங்க, எந்த இடத்துலேருந்து வராங்கன்னு தெரில. அவ்வளோ பேரும் அவ்வளோ ஆரவாரமாக, அவ்வளோ சத்தமாக, அவ்வளோ சந்தோஷமாக, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து முளைப்பாரி வந்து தூக்கிட்டு வராங்க. அதில் வந்து அவ்வளோ மண் போட்டிருப்பாங்க, மண் போட்டு விதை போட்டு அந்த முளைப்பாரி அந்த பயிரெல்லாம் வந்து தூக்கிட்டு அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. இங்கேருந்து ஜிஹெச் வரை, திருவாதூர் ரோட்லேருந்து ஜிஹெச்லேருந்து அப்படியே பாஸ்கரன் ஹாஸ்பிட்டல் வழியாக அப்படியே அந்த சைடு சுற்றி வந்து பின் வழியாக வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாங்க. எனக்கு சரியாக ஏரியா தெரியல, அவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க. குழந்தைங்களும் அதோடு சேர்ந்து நடந்து வராங்கங்கிறப்போ அந்த தாயோட மகிமைன்னு தோணுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே பார்த்துக்கிட்டே தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஏதோ எங்களால் வந்து ஒரு ஓரமாக நின்று ஷூட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப தூரம் வந்து போக முடியலை. மக்களாக சேர்ந்து நின்று தான் நாங்களும் இது பண்ணோம். அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட சந்தோஷங்களும் அவ்வளோ நிறைஞ்சிருந்த இடம் அது. பாருங்கள், இதுதான் பல்லக்கு. அம்மா வந்து தூக்கிட்டு போகிற அந்த ஊர்வலத்துக்கு வந்து அப்படி கூட்டிகிட்டு போவாங்களாம். முளைப்பாரிக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து முளைப்பாரி கரைப்பாங்கன்னு சொன்னாங்க. முளைப்பாரி தூக்குறதுக்கு முன்னாடி இந்த தேவராட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் நிறைய இது பண்ணணும். ஏன்னா அம்மனை வந்து மகிழ்விக்கிறதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடியது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தலைகள்னு சொல்லிட்டு மேலே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. கோயில் பார்க்க வர்றவங்க, முளைப்பாரி போடுறவங்க, முளைப்பாரி வந்து ரொம்ப நேரம் கழித்து கூட வந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களால வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்தே வந்து முளைப்பாரிலாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், வேண்டிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அத்தனையும் வேண்டிக்கோங்க, அவ்வளோவும் நிறைவேறும். இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த முளைப்பாரிகள் எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணோம். ரொம்பவே அழகாக இருந்தது, பசுமையாக இருந்தது. அது எல்லாமே நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை. கடவுளை நம்புங்க, நல்லபடியாக எல்லாம் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.